செய்தி. வாக்காளர் பட்டியலில் என் பெயர் இல்லை என குற்றம் சாட்டி நடிகர் சூரி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைப்பில் அவர் இணைந்திருக்கிறார். பேசுவோம். சூரி, வணக்கம். வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க. அது குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? என்ன நடந்தது? இல்ல மேடம், இது எங்க தப்பு நடந்திருக்கு, யாரால் தப்பு நான் சொல்ல முடியல. பட் இது ஒரு தவறு திருப்பி நடக்காம இருந்த சந்தோஷம், அவ்வளவுதான். ஏன்னா என்னோட வாக்கு நான் சாலி கிராமத்துல தாராத்தண்ட அனக்ஸ் நகர், அங்கதான் என்னுடைய வாக்கு நான் கடந்த ஒரு 13 வருடமாவே நான் வர்ற எலெக்ஷன், எந்தெந்த எலெக்ஷன் வருது எல்லா எலெக்ஷனுக்கும் எல்லா தேர்தலுமே தவறாம நான் வாக்கு செலுத்திக்கிட்டு வரேன், ஒரே அட்ரஸ்ல தான். ஆனா இந்த வருடம் நானும் என் மனைவியாரும் போகும்போது எனக்கான வாக்குச்சீட்டு என் ஓட்டு இது அங்க இல்லை அப்படின்னு கேட்டோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னோட மனைவியாருக்கு இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை. இதை என்னன்னு கேட்கிறப்ப இதை எப்படி விடுபட்டு போச்சு அப்படின்னு அங்குள்ள அதிகாரிகள் சொல்றாங்க. இதை நானும் பக்கத்துல இருக்க பூத்து எல்லாத்துலயுமே ஒருவேளை பக்கத்துல ஏதாவது பதிவா இருக்கலாமா இருந்திருக்கலாமா அப்படின்றக்காக அதை சாலிகிராமத்தை சுற்றி இருக்கிற அத்தனை பூத்துலயுமே கேட்டு பார்த்தோம். இல்ல சார், உங்க பேரு இல்ல, இங்க வரக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் திருப்பி எனக்கான பூத்திலே போய் கேட்கிறப்ப ஆன்லைன்ல செக் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆன்லைன்ல எல்லாம் செக் பண்ணாலும் இல்ல சார், உங்க பேரு விடுபட்டு போச்சு, எப்படி தவறு நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது எனக்கு. 100% வாக்கு செலுத்த வேணும் அப்படின்றது நம்ம எல்லோருமே இன்னைக்கு ஒரு அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது நடக்கணும்னு விரும்புறேன், நாடே அது விரும்புது. அப்படி நினைக்கிறப்ப நானே நிறைய விழிப்புணர்வா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் சார். அப்படி இருக்கிறப்ப நமக்கு அந்த ஓட்டு இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப மனசு கஷ்டமா இருக்குது. அது எனக்கு மட்டும் இல்லை, இப்ப கேட்கிறப்ப எல்லாம் நிறைய இடத்துல இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கானவங்க பேர் விடுபட்டு போச்சுன்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்றாங்க. ஆமா, இது ரொம்ப உண்மைக்கு எல்லாத்துக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம ஜனநாயக உரிமை, நமக்கான உரிமை, நம்ம உரிமையை நம்ம அதை செலுத்த முடியலையே அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருக்குது. இது அடுத்த பிறகு இது நடக்காம இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரே தொகுதியில 800 பேருனுடைய வாக்கு கூட வாக்காளர் பேர் கூட இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இது நிச்சயமா வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். இது குறித்து அதிகாரிகள் கூடுதலாக அடுத்த கட்டமா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது பொதுவாகவே இது நம்மளும் ரொம்ப ஒரு கவனமா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியோ இல்லை முதல் நாளுக்கு முன்னாடியோ முடிஞ்சதுக்கு நம்ம பேர் இருக்கா அப்படின்னு எல்லாமே இது முதல் நாளே நம்ம அதை கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது எனக்கு. பொதுவாகவே நம்ம அந்த பூர்த்தி சீட்டு எடுத்துட்டு போவோம், அந்த நேரத்தில் அங்கே போய் நம்ம போவோம், அங்கே பேர் கேட்பாங்க, அது கரெக்டான பேர் சொல்லுவாங்க, நம்ம போய் ஓட்டு போடுவோம். இருந்தாலும் இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க, இல்லை சார் முதல் நாள்லேயே நீங்கள் கேட்டிருக்கலாம், நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இதுக்கும் ஓகே, இது அடுத்த இதில் நம்ம அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருப்போம். நம்ம கவனமாக இருப்போம் அப்படின்றத விட அதிகாரிகள் இதை முடிஞ்சளவுக்கு விடுபடாம எல்லாத்தையும் அதிகாரிகள் இதை ரொம்ப கவனமாக எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. நிச்சயமாக உங்களுடைய பூத் ஸ்லிப் முன்னாடியே கொடுக்கப்படுற சில வழக்கம் எல்லாம் இருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு முன்னாடியே கிடைச்சதா? அதை நீங்க சரி பார்த்துட்டு போகுனீங்களா, இல்ல நேரடியாக இன்னைக்குதான் அதை பற்றியான விவரம் உங்களுக்கு தெரிஞ்சதா? இல்ல, எனக்கு நேரடியாக தான் நான் போயிட்டு எனக்கு எப்பவுமே நான் அப்படி நான் நேரடியாக போயிடுவேன். போறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே உதவியாளர்களுக்கு வாங்கிட்டு வந்துருவோம். இந்த வட்டம் அப்படி கேட்க போறப்ப பேர் இல்லை அப்படின்னு சொன்னதுனால தான் காலையில் தான் எங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. நிச்சயமாக தீர்க்கப்பட வேண்டிய சில பிரச்சனைகள்ல மிக முக்கியமான பிரச்சனையாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இணைப்பில் எங்களிடம் பேசியதற்கு நன்றி சூரி. தொடர்ந்து செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளையை பார்க்கலாம்.